சிக்கன் குழம்பு எவ்வளவோ மெத்தட்ஸில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ரெடிமேட் மசாலாஸ் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் அரைச்சு ஆத்தென்டிக்கான மெத்தடில் செய்கிற செட்டிநாடு சிக்கன் குழம்பு மட்டும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ரைஸில் அந்த குழம்பை ஊற்றிட்டு சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65 எக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக 300 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா, நான் 5 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரும் தேங்காய். இந்த அளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பவுடராக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் தாங்க சமைக்க போகிறேன். நீங்களும் மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகி வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா போதும். தக்காளி உங்களுக்கு ரொம்ப மசிஞ்சு வரணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்துட்டு சாறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இது கூட கொஞ்சம் கூட இந்த ஸ்டேஜில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு மசாலா இந்த 300 கிராம் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நார்மலாக கிரேவியாக இல்லாமல் எடுத்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி பச்சை வாசனைலாம் போய் சிக்கன்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.